ஹாய் ஹலோ வெல்கம். நான் உங்கள் ஹோஸ்ட் பிரின்ஸ். நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்குது ஃபைவர் தமிழா. நம்மளோட சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் இப்போ தான் நீங்கள் வரீங்கன்னா இந்த இடத்துல ரெட் கலரில் சப்ஸ்கிரைப் பண்ண ஒரு பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா இந்த பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் ஷோ ஆகும், அதை கிளிக் பண்ணி அதில் இருக்க ஆல்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா நாங்கள் போடுற வீடியோஸோட அப்டேட் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும். ஸோ ஈஸியாக நம்மளோட வீடியோவோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். அதனால் நாம் போடுற வீடியோஸை உடனுக்குடன் நீங்கள் பார்க்குறதுக்கான ஒரு வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும். ஸோ வாங்க கண்டென்ட்டுக்குள்ளே போகலாம். இன்றைய வீடியோட டாபிக் வந்து பிஎன்பி காயின். பிஎன்பி காயின் என்னன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நேற்றைய வீடியோ மூலமாக நம்ம கிரிப்டோ கரன்சின்றது என்னன்னு பற்றி சொல்லியிருப்போம். ஸோ அந்த வீடியோ பார்க்காத நீங்கள் நான் ஐகார்டில் லிங்க் கொடுக்குறேன். ஸோ அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா கிரிப்டோ கரன்சின்னா என்னன்றது உங்களுக்கு தெரியும். பிஎன்பி காயின் பிஎன்பி உலகிலேயே முதல் ஒழுங்குபடுத்தப்பட்ட ஒரு கிரிப்டோ கரன்சி, அதாவது வேர்ல்ட் ஃபர்ஸ்ட் ரெகுலேட்டட் கிரிப்டோ கரன்சி. சாதாரணமாக கிரிப்டோ கரன்சி எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். அது என்ன ரெகுலேட்டட் கிரிப்டோ கரன்சி? கிரிப்டோஸில் எதுக்கு ரெகுலேஷன்ஸை கொண்டு வந்தாங்க? ஸோ வாங்க பார்த்துடலாம் கிரிப்டோஸில் எதுக்கு ரெகுலேஷன்ஸ் எல்லாம் கொண்டு வந்தாங்கன்னு. ஒன் ஆஃப் த பெஸ்ட் இன்ஸ்டிடியூஷனான புரோக்கிங் இன்ஸ்டிடியூஷனில் பொறுத்த மட்டும் இல்லை, அவங்க ஃபினான்ஷியல் டெக்னாலஜி மற்றும் ரெகுலேஷன் முறையில் அதிகமாக கவனம் செலுத்துகிற ஒரு நிறுவனம். அந்த நிறுவனத்தில் மூத்த ஆய்வாளரான ஆரோன் கிளைன் என்றவர் 3 கருத்துக்களை முன் வச்சாரு ரெகுலேஷன்ஸ் பற்றி. அதில் முதல் விஷயம், நீண்ட கால முதலீட்டாளர்களை பாதுகாக்கிறதுக்கும், ரெண்டாவது விஷயமா கிரிப்டோ ஈகோசிஸ்டத்தில் நடக்கிற மோசடிகளை தவிர்ப்பதற்கும், மூன்றாவது விஷயமா கிரிப்டோ எக்கனமியில் இருக்க நிறுவனங்களை புதுமைப்படுத்துறதுக்கும் கண்டிப்பாக கிரிப்டோ கரன்சியில் ரெகுலேஷன்ஸ் இருக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை அவர் முன் வச்சாரு. இதனாலேயே ரெகுலேட்டட் பண்ண கிரிப்டோ கரன்சிஸுக்கு ஒரு தனி மார்க்கெட் இருக்கு. அதாவது ரெகுலேட்டட் பண்ண கிரிப்டோ கரன்சியில் நம்பிக்கையாக இன்வெஸ்ட் பண்ணலாம். ஏன்னா அதனால லாங் டேர்ம் இன்வெஸ்ட் பண்ணுறவங்களுக்கு நல்ல பெனிஃபிட்ஸ் கிடைக்கும். அண்ட் அதில் யாருமே வந்து ஃப்ராட் எதுவுமே பண்ண முடியாது. ஆரோன் கிளைன் சொன்ன கருத்துப்படி லாங் டேர்ம் இன்வெஸ்ட் பண்ணுறவங்களை பாதுகாக்கிறதுக்கும், அதோட அந்த கிரிப்டோ கரன்சியோட ஈகோ சிஸ்டத்தில் நடக்கிற ஃப்ராட் அட்டம்ஸை தவிர்க்கிறதுக்கும், அண்ட் ஆல்சோ அதோட கிரிப்டோ எக்கனமியில் இருக்க நிறுவனங்களை புதுமைப்படுத்துறதுக்கும் ரெகுலேஷன்ன்றது கண்டிப்பான விஷயம். அதோட ரொம்பவே முக்கியமாக பார்க்கப்படுற ஒரு விஷயம்தான் ரெகுலேஷன்ஸ். அதே போல தான் நம்மளோட பிஎன்பி காயின் வந்து வேர்ல்ட்லேயே ஃபர்ஸ்ட் ரெகுலேட்டட் கிரிப்டோ கரன்சி என்ற அடையாளத்தை பெற்று இப்போ தனித்துவமாக விளங்கிட்டு இருக்காங்க. ஸோ வாங்க பிஎன்பி காயின் அதை பற்றின டீட்டெயில்ஸ் அண்ட் அதனோட டோக்கன் சேல்ஸ் அண்ட் எக்ஸெட்ரா அதை பற்றின மொத்த விஷயத்தையும் நம்ம மேலும் வீடியோவில் பார்க்கலாம். ஸோ அவங்களோட வெப்சைட்டுக்கு வந்தோன்னா அவங்கள பற்றின மொத்த டீட்டெயிலுமே இதில் கொடுத்துருப்பாங்க. ஸோ ரெண்டாவது என்ன கொடுத்துருக்காங்கன்னா, வி பில்ட் த பிளாட்ஃபார்ம் வித் ஃபுல் செக்யூரிட்டி. அதில் முதல்ல விஷயமா சொல்லியிருக்காங்க, சென்ட்ரலைஸ்ட் பிளாட்ஃபார்ம் aiming to solve the problem of the data redundancy and improve data integrity. ரெண்டாவது விஷயமா சொல்லியிருக்காங்க, crowd wisdom, progressive financial growth through a device field community. மூணாவது விஷயமா சொல்லியிருக்காங்க, rewards and mechanism, rewarding investors for their effort and hope on us through bonus. அடுத்த விஷயமா அவங்க சொல்லியிருக்காங்க, how PNP coin work. PNP coin எப்படி work பண்ண முடியும்? IOC stage of PNP combines the finest of traditional business and agile crypto models which is in the turn used in the venture funding. அதாவது இனிஷியல் காயின் ஆஃபரிங் ஸ்டேஜில் பிஎன்பி கம்பைன்ஸ் வந்து எப்படியெல்லாம் ஒரு ட்ரெடிஷ்னலான பிஸ்னஸுக்கு வழிவகுக்கும் பண்ணுறது, அந்த கிரிப்டோ கோயின்ஸ் ஒர்க்ஸ் அப்படின்ற எப்படியெல்லாம் வழிவகுக்கும் பண்ணுறது 3 படிமுறையாக அவங்க சொல்லியிருக்காங்க. அதில் முதலாவது படிமுறை சொல்லியிருக்காங்க, இன்வெஸ்ட்மெண்ட் funnel their money making investment into the various products செக்டார் அண்ட் ப்ராஜெக்டர்ஸ். ரெண்டாவது விஷயமா அவங்க சொல்லியிருக்கிறது வந்து ரிசல்ட் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட். த மணி இன்வெஸ்டட் இன் த ப்ராஜெக்ட் வில் பி ரீப் பெனிஃபிட்ஸ் கிராஜுவலி அண்ட் கிவ் அவுட் ரிட்டர்ன்ஸ். ஸோ நம்ம இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரியே நமக்கு நல்ல ரிட்டர்ன்ஸ் அதில் கிடைக்கும்ன்றது அவங்க சொல்லியிருக்காங்க. அண்ட் மூணாவது அவங்க சொல்லியிருக்க விஷயம் வந்து க்ரோவிங் ப்ராஜெக்ட். த ரிட்டர்ன் ஜென்ரேட்டட் ஃப்ரம் த ப்ராஜெக்ட் ஆர் த ஃபைனலி பாஸ்ட் ஆன் டு த இன்வெஸ்டர்ஸ் விச் ஹெல்ப் த ப்ராஜெக்ட் க்ரோ அண்ட் டெவலப். ஸோ அவங்களோட அவங்க ப்ராஜெக்டை க்ரோ பண்ணி டெவலப் பண்ண வச்சதுக்காக நல்ல ஒரு ரிட்டர்னை அவங்களோட இன்வெஸ்டர்ஸுக்கு அவங்க கொடுக்குறத மூணாவது விஷயமா அவங்க சொல்லியிருக்காங்க. அப்படி பார்த்தீங்கன்னா அவங்களோட நாலாவது விஷயமா ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க, இன்வெஸ்டர்ஸ் சம்ஸ் இன் ஹென்ஸ் when a person invests some in a IOC, he or she directly funnels his money onto the projects like a venture funding in our case. The benefits are reaped and sent back to the investors at the rate at which the project or the firm developers. ஸோ அவங்களோட ப்ராஜெக்டில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணால் அதில் கிடைக்கிற ரிட்டர்ன்ஸை அவங்க உடனடியாக நம்மளோட இன்வெஸ்டர்ஸுக்கு அந்த ரேட்டில் அது என்ன ப்ரைஸில் போதோ அதே ப்ரைஸில் அவங்க கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்காங்கன்றது சொல்லியிருக்காங்க. பில்லர் ஆஃப் பிஎன்பி காயின்.
cryptocurrency industry is one of the most spoken industry in the finance sector, in which regulated cryptocurrency will be the hot topic of the crypto market. அதாவது cryptocurrency இண்டஸ்ட்ரியில அதிகமாக பேசப்படுற பொருள் தான் வந்து ரெகுலேட்டட் கிரிப்டோகரன்சி. அது இன்றைய கிரிப்டோ மார்க்கெட்டில் ஒரு சூடு கிளப்பக்கூடிய ஒரு டாப்பிக்காக இருக்குதா அவங்க சொல்லியிருக்காங்க. அதில் அவங்க சொல்லியிருக்க 4 விஷயங்கள் வந்து கிரிப்டோ டெவலப்பர்ஸ், ஜென்ரல் பேமெண்ட், சென்ட்ரலைஸ் பிளாட்ஃபார்ம், சென்ட்ரலைஸ் நெட்வொர்க் அப்படின்னு 4 விஷயம்தான் இந்த பிஎன்பி காயினோட பில்லர்ஸாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த விஷயம் அவங்க சொல்லியிருக்காங்க இந்த கிரிப்டோ சொல்யூஷன். இதில் அவங்க முதலாவது சொல்லியிருக்காங்க ரிலேஷனல் பிளாக் செயின். Relational blockchain that comes with a huge level of security technology with the immutable transaction and temporal snapshots. ரெண்டாவது சொல்லியிருக்க விஷயம் வந்து fraud reduction. மூன்றாவது சொல்லியிருக்காங்க next generation wallet, easy to use, secure your wallets which protects against hacks and other hijacking activities. நாலாவது சொல்லியிருக்க விஷயம் வந்து recovery nodes, fastest recovery of the data, technical support. அடுத்து அவங்களோட டோக்கன் டிஸ்ட்ரிபியூஷனை பற்றி சொல்லியிருக்காங்க. பிஎன்பி கோயினை பொறுத்தவரையில் அவங்களோட டிஸ்ட்ரிபியூஷனில் 50% வந்து கம்யூனிட்டிக்காகவும், பவுண்டி கம்பெனிக்காக 18%, அட்வைசர்ஸுக்கு 10%, ஃபண்டர்ஸ் அண்ட் டீமுக்கு வந்து 12%, ரிசர்வ் ஃபண்டிங்காக 10% அவங்களோட கோயினை டிஸ்ட்ரிபியூஷனுக்காக அவங்க கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்காங்க. ஸோ அவங்களோட வெப்சைட் வந்தால் இதை பற்றின ஃபுல் அண்ட் ஃபுல் டீட்டெயில் கம்ப்ளீட்டாக நீங்களே பார்க்கலாம். ஸோ அவங்களோட ஃபேஸ் 1 வந்து ஜூன் 2019 ஸ்டார்ட் ஆச்சு, டெவலப்மெண்ட் ஆஃப் த ஸ்கோரிங் மோட். அவங்களோட 2வது ஃபாஸ் வந்து அக்டோபர் 2019 ஸ்டார்ட் ஆச்சு. 3வது ஃபாஸ் வந்து நவம்பர் 2019, 4வது ஃபாஸ் ஆகஸ்ட் 2020, இப்போ அவங்களோட 5வது ஃபாஸ் வந்து மே 2021 அண்ட் இட்ஸ் கோயிங் ஆன். அவங்களோட ரோட் மேப் பார்த்தீங்கன்னா அது அப்படியே போயிட்டே இருக்குது. அதில் ஒவ்வொரு ஃபேஸ்லேயும் ஒவ்வொரு புதுமையான விஷயங்களை அவங்க கொண்டு வந்திருக்காங்க. அவங்களோட மீடியா பார்ட்னர்ஸாக த அமெரிக்கன் ரிப்போர்ட்டர், ப்ளூம்பர்க், டைம்ஸ் ஆஃப் இந்தியா, எக்கனாமிக்ஸ் டைம், ஜி மீடியா, லிவ் மின்ட், குளோபல் செட், சீக்கஸ் டைம் இப்படின்ற நிறையவே அவங்களுக்கு மீடியா பார்ட்னர்ஸ் இருக்காங்க. அண்ட் அடுத்த சொல்லிக்க விஷயம் வந்து பிஎன்பி காயின் வில் பி லிஸ்டட் இன் டு த ஹீலியோஸ் டாக்ஸ் எக்ஸ்சேஞ்ச். அதாவது அவங்களோட சொந்த படைப்பான ஹீலியோஸ் டாக்ஸ் எக்ஸ்சேஞ்சில் பிஎன்பி காயின் வந்து லிஸ்ட் பண்ணியிருக்காங்க. இன்றைய நிலவரப்படி அதோட ப்ரைஸ் வந்து $0.15 இருக்குது. ஸோ இதில் நிறைய விஷயங்கள் அதை பற்றி சொல்லியிருக்காங்க. பிஎன்பி காயினை பற்றி அவங்க எப்படியெல்லாம் அதில் லிஸ்ட் பண்ணியிருக்காங்க, அதில் யூனிக் ஃபீச்சர்ஸ் அண்ட் சம் அதர் திங்ஸாக அதில் சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்களோட வெப்சைட்டுக்கு வந்தீங்கன்னா நீங்களே கம்ப்ளீட்டாக அதை பற்றி வாசிக்க முடியும். அவங்க குளோபல் ப்ரெசன்ஸை பொறுத்த வரைக்கும் ஹாங்காங்கில், இந்தியாவில், ஆஸ்திரேலியாவில், அயர்லாண்டில், அமெரிக்கா, துபாய், மலேசியா, சிங்கப்பூர் இது மாதிரி நிறைய கண்ட்ரீஸில் அவங்களோட குளோபல் ப்ரெசன்ஸ் இருக்குது. கீழே வந்து அவங்களோட நெவிகேட், டோக்கன் சேல்ஸ், பார்ட்னர்ஸ், டவுன்லோட்ஸ், ரோட் மேப், ப்ரெசன்ஸ், கான்டாக்ட், அவங்களோட சோஷியல் மீடியா அக்கௌண்ட்ஸ் எல்லாமே இதில் இருக்குது. ஸோ இவங்களோட பிளாட்ஃபார்மில் நமக்கு எப்படி ஒரு அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுறன்றதை அடுத்ததாக பார்க்கலாம். ஸோ இந்த இடத்துல கிளிக் பண்ணிங்கன்னா லாகின் ஆர் சைன் அப் பண்ணுறதுக்கும். ஸோ இந்த இடத்துல கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டேரெக்டாக இந்த மாதிரி ஒரு பேஜுக்கு கூட்டிகிட்டு போகும். ஸோ உங்கள் யார்கிட்டையும் அக்கௌண்ட் இல்லைண்டா இதில் சைன் அப் ஹியர்ன்னு இருக்கும், அந்த இடத்துல வந்து ஒரு அக்கௌண்ட்டை நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கோங்க. உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்ததுக்கப்புறமா இந்த இடத்துல க்ரியேட் அக்கௌண்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களை டேரெக்டாக அடுத்த பேஜுக்கு கூட்டிகிட்டு போகும். இந்த இடத்துல வச்சுக்கோண்டா தேங்க்யூ, யுவர் சைனிங் அப் ப்ராசஸ் இஸ் ஆல்மோஸ்ட் டன், ப்ளீஸ் செக் யுவர் இமெயில் அண்ட் வெரிஃபை யுவர் அக்கௌண்ட். உங்களோட நீங்கள் எந்த இமெயிலை கொடுத்து இந்த இடத்துல நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியிருந்தீங்களோ அந்த இமெயிலுக்கு வந்து ஒரு வெரிஃபை இமெயில் இவங்க அனுப்பியிருப்பாங்க. ஸோ அந்த இமெயிலை நீங்கள் ஓப்பன் பண்ணி அக்கௌண்ட்டை வெரிஃபை பண்ணிங்கன்னா அடுத்தது சைன்இன் ஆப்ஷனை கொடுத்து உள்ளே போய்க்கலாம். இப்போ நம்மளோட அக்கௌண்ட்டை சைன்இன் பண்ணிக்கலாம். உங்களோட வெப்சைட்டில் சைன்இன் பண்ணி உள்ளே வந்ததுக்கப்புறமா இந்த மாதிரி தான் நமக்கு ஷோ ஆகும். ஸோ இதில் டேஷ்போர்ட், பை டோக்கன், டிரான்சாக்ஷன், வித்ட்ரோ, ப்ரொஃபைல், மை டோக்கன், மெயின் சைட் இந்த மாதிரி இருக்கும். ஸோ இந்த இடத்துல கேவைசி அப்ளிகேஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணி உங்களோட கேவைசியை வெரிஃபை பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா அவங்கள்ட்ட இருந்து ஒரு கார்டு கிடைக்கும் அண்ட் ஆல்சோ ஒரு காயின் கூட கிடைக்கும் நமக்கு. ஸோ ஸ்டேஜ் 8 வந்து ஒரு பிஎன்பி $7 இப்போ போகுது. அதாவது எக்ஸாக்டாக ஒரு ஹாங்காங் டாலர் இப்போ $0.13 இருக்குது. ஸோ நம்ம இந்த இடத்துல இவங்களோட காயினை வாங்க வேணும்னா இந்த இடத்துலையே நம்ம வாங்கிக்க முடியும். பட் நான் யாரையும் இதில் வாங்குறேன்னு சொல்கிறதுக்கு விரும்பலை. ஸோ ஜஸ்ட் இது ஒரு புதுமையான விஷயம். அதாவது ஒரு கிரிப்டோ கரன்சியில் இந்த கிரிப்டோ கரன்சி புதுமையான ஒரு விஷயமா தெரிஞ்சதால் இதை பற்றி உங்களுக்கும் தெரியணும் அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக தான் இந்த வீடியோ. ஸோ கைஸ் இதில் நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க. இதில் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் இதை பார்த்துக்கோங்க.
ஸோ பை பண்ணுறதும் பை பண்ணாததும் உங்களுடைய பர்சனல் ஒப்பீனியன். அதை பற்றி நான் எந்த விதமான ஒரு கருத்தையும் முன்வைக்க விரும்பலை. இப்படியான ஒரு விஷயம் இருக்குன்றதை உங்களுக்கு நான் தெரியப்படுத்துறதுக்காக தான் இந்த வீடியோ கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். ஸோ ஓகே கைஸ், நம்ம வீடியோவோட ஃபைனலுக்கு வந்தாச்சு. ஸோ இது மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக்ஸோட நான் உங்களை அடுத்த வீடியோவில் வந்து பார்க்குறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறும் நான் உங்கள் ஹோஸ்ட் பிரின்ஸ். நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்குது ஃபைவர் தமிழா. See you in the next video. யூடியூப் சேனலுக்கு எல்லாருமே லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அந்த பெல்லுங்கிற பட்டன் இருக்கும், உங்க பொண்ணான கையால் அந்த பெல்லை மட்டும் கொஞ்சம் அமுக்கிடுங்க. உங்களால் முடிஞ்ச ஒரு 100 சப்ஸ்கிரைப் வந்தால் அவங்க குடும்பம் செழிக்கும், அவங்கள சுற்றி உள்ள எல்லாரும் செழிப்பாங்க. கண்டிப்பாக ஆதரவு கொடுங்க நண்பர்களே. வீடியோவை தள்ளாமல் பாருங்கள். என்னுடைய ஆதரவு கண்டிப்பாக உண்டு.